எல்லாருக்கும் சம்திங் தர்ஷன்பா. இன்னைக்கு வர்த்தமான ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். 28வது பாடல் பார்த்தோம். இப்ப பிரதிகாரியம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல இது பார்த்தோம். அதிலே கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம்ல. அதுல லக்ஷ்மி பத்தி அஷ்டபிரதிகாரத்தோட இருக்கிற பகவான் தான் நம்ம லக்ஷ்மி பத்தின்னு சொல்றோமே தவிர மற்றவங்க மற்றதெல்லாம் சொல்ற அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி போட்டோ வேற இது அதெல்லாம் எதுவும் உண்மையான லக்ஷ்மி கிடையாது அப்படிங்கறதான். பகவான் கிட்ட இருந்து விலகினவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமோசனம் இது ஆனதுக்கு அப்புறமா அதனோட தொடர்பு இல்லாம பகவான்கிட்ட விலகிட்டவங்க தான் இந்த மாதிரி சேர்க்கை மாதிரி இந்த மாதிரி இந்த தீபாவளி போது இந்த லட்சுமி கும்பிடுறது அந்த லட்சுமி கும்பிடுறது அந்த மாதிரி பழக்கம்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறதுதான். ஸோ அதனால இப்போ குரு இருக்காரு, மகாராஜ் அங்க இருந்ததுனால அவர் அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு அவர். ஸோ என்னன்னு சொன்னா, அப்போ வீட்டுல இல்ல கடைகள்ல இந்த லக்ஷ்மி போட்டோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீ எடுத்து விலக்கி வச்சுக்கணும். எடுத்துட்டு அது இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஏன்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு இது லக்ஷ்மி இல்லைங்கிறது எப்ப தெரியும்னா, எது உண்மையான லக்ஷ்மி எப்படி தெரியும் அப்படின்னா, அஞ்ஞானம் போச்சு அப்படின்னாதான் நமக்கு இது உண்மையான லக்ஷ்மி இல்ல, இதை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரியும் நமக்கு. ஸோ ஏன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாடி சம்ஸ்காரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பூர்வ தாரணா இருக்கு. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு இது விடுறதுக்கு ஒரு பயமும் ஒரு தயக்கமும் இருக்க முடியும் அப்படிங்கிறதான். அப்போ உங்களுக்கு குரு உங்களுக்கு உபதேசம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்றது, சாந்தவனாப்படுத்துறது. அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்றது. அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை விடுறதுக்கான ஒரு தைரியம் வர முடியும் அப்படிங்கறதான். ஸோ அதை விட்டோம் அப்படின்னாதான் நமக்கு நம்ம சமயத்துவத்துல இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அது மித்தியாத்துவத்தோட தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறதான். ஸோ தீபாவளிங்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பழைய குப்பைகளை நீக்கிறது. ஒரு ஒரு எல்லா தீபாவளியுமே பார்த்தீங்கன்னா, வீடு கிளீன் பண்றது, இங்க கிளீன் பண்றது, அங்க கிளீன் பண்றதுன்னு எல்லாம் சுத்தம் பண்றதெல்லாம் நம்ம பண்றோம். வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளில போடுறோம். வீட்டுக்கு வெளில இருக்க குப்பையெல்லாம் இப்போ இது பண்ணிக்கிறோம். எல்லா குப்பையும் என்ன பண்றோம், விலக்கிறோம், இல்ல வெளியேற்றிரும். ஆனா இது ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, தீபாவளி போது உங்களுடைய புத்திய கூட நீங்க சுத்தம் பண்ணிக்கணும் தீபாவளி சமயத்துல. ஸோ அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த முன்னாடி இருந்த அந்த சம்ஸ்காரம், பூர்வ தாரணம், இதுவரைக்கும் நம்ம என்னமா பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோமோ, எதை சொல்லி நம்ம பண்ணிட்டே இருக்குமோ அந்த கிரியைகளை, அதெல்லாமும் நம்ம என்ன பண்ணணும், குப்பை மாதிரி அதெல்லாமும் நம்ம விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதான். இந்த நாட்கள்ல தான் அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சுத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா. அப்போ புத்திய சுத்தம் செய்யல அப்படின்னு சொன்னா, வெறும் வீட்டை மட்டும் நீங்க சுத்தம் பண்ணீங்க, எவ்வளவுதான் நீங்க வீட்டுக்குள்ள வெளியில எல்லாம் சுத்தம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்க புத்தி உங்க அகம் சுத்தம் ஆகல அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க முடியாது. எப்படி நீங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது அழகெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் வருதோ, அதே மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்குகளை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பயம், அந்த அழுக்கு, தப்பான அந்த சம்ஸ்காரம், தப்பான இதெல்லாம் நீங்க நீக்குனீங்க அப்படின்னா, அப்போ கிடைக்கும் போது அந்த மகிழ்ச்சியும் நீங்க என்ன பண்ணும், உங்களுக்கு அனுபவம் பண்ண முடியும் அப்படிங்கிறதாம். அதனால முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மித்யாத்துவத்தை, அந்த இதெல்லாம் தான் நீங்க புத்திய உங்களை முதல்ல சுத்தப்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதாம். அப்ப இதெல்லாம் யார் மூலியமா உங்களுக்கு நட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தீர்த்தங்கர் பகவான் தரிசனம் பண்ணும்போது பகவானுடைய பக்தி மூலியமா குருவோட அவங்க எதிர இருக்கும் பொழுது அவங்களுடைய இது மூலியமா பிரேரணா மூலியமா அவங்களுடைய உபதேசம் மூலியமா நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து விலக்கி வைக்கணும்னா உங்களுக்கு வந்து பயம் இல்லாம இருக்க முடியும். யார் யார்கிட்ட எல்லாம் வந்து அந்த மாதிரி பழைய இதுல வந்து நீங்க வந்து லக்ஷ்மி போட்டோ வச்சு பூஜை பண்றீங்க, இல்ல எந்த இதுவோ பகவானை தவிர மத்த யார் யாரெல்லாம் நீங்க வந்து லக்ஷ்மியா நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் வந்து நீங்க தேவதையா நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்சார சம்பந்தப்பட்ட இதெல்லாம் குடுத்துருவாங்க, நீங்க யாரெல்லாம் நினைச்சு நீங்க வழங்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பயப்படாம என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மகராஜ் சொல்றார். அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க வந்து அவமரியாதை எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. சோ விளக்குறது அப்படின்னு சொன்னா அது அவமரியாதை பண்ணுன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. யார் யார எங்கெங்க எப்படி எப்படி நான் சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துடுறேன். அதனால உங்களுக்கு வந்து என்ன வராது, கஷ்டம் வராது. அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். அப்படியே பயமா இருந்தது அப்படின்னா கூட ஏதாவது எதுனா கூட என்கிட்ட வாங்க, நான் அதை வந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்தையும் பயத்தையும் போக்குறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால வந்து ஏன்னா நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆம், உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கள விளக்குனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்படுற புண்ணியம் காரணமா அது காரணமா உங்களுடைய பாப கர்ம சயோபசம் ஆகும்போது, மித்யாத்துவம் சயோபசம் அது ஆகும்போது, அஞ்ஞானம் போகும்போது, தீர்த்தங்கரர் பக்தி பண்ணும்போது, தீர்த்தங்கரர் மூலியமாவும் குரு மூலியமாவும் இன்னைக்கு நீங்க எந்த அளவுல இருக்கீங்களோ அதை விட சிறந்த நிலையில நீங்க வந்து மேல அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதோட மேல் நிலையில உங்களால இருக்க முடியும் அப்படிங்கறதான். இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் கூட சுத்தம் பண்ணினா ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருஷம் வருஷம் ஒரு போட்டோஸ் வச்சு கும்பிடுறீங்க. அந்த மாதிரி போட்டோஸ் உங்களுக்கு தூக்கி போடுறதுக்கு பயம், இது பண்றதுக்கும் பயங்க போது அது ஃபுல்லா ஒரு அலமாரி ஃபுல்லா நிறைச்சி வச்சிருப்பீங்க நீங்க. சோ இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமான ஸ்தோத்திரம் மாதிரி ஆம், எழுதின கிரந்தங்கள்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பகவானுடைய சித்திரம் இல்லைன்னு சொன்னா ஆஹ் பெரிய பெரிய ஆகமங்களை வந்து இந்த மாதிரி தாமிர பத்திரம் இல்ல தங்கத்துல வெள்ளியில அந்த மாதிரிலாம் எழுதி கொண்டு வந்து அந்த அந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு அமைதியும் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கறதான். சோ இத பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய புத்தி சுத்தமானாதான் உங்களால வந்து இத பண்ண முடியும். சோ வெறும் வீட்டு வீட்டு குப்பைகளை மட்டும் நீங்க நீக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க புத்திக்குள்ள இருக்கிற குப்பையும் நீங்க நீக்குனீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்க முடியும். எப்படி என்ன கிடைக்கும், அந்த மாதிரி உங்க புத்திக்குள்ள இருக்கிற மித்யாத்துவம் அஞ்ஞானத்தை விலக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், உத்கிருஷ்டமான புண்ணியம் கிடைக்கும். அப்ப அந்த புண்ணியம் கிடைக்கும் போது அப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா புத்தி வந்து உங்களால லேசாக்க ஆக்கிக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால எது உண்மையான லக்ஷ்மி, எது இது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சி இந்த தீபாவளியில அவர் எப்ப சத்னால பேசினாரோ அந்த வருஷம். ஸோ அதனால அதை வந்து அதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அமைதியும் இதுவும் கிடைக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம், பிரதிகாரத்துல முதல்ல வந்து முக்குடியோடத பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து எதனுடைய அடையாளமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால மூன்று உலகத்துக்கும் பகவான் தான் அப்படிங்கிற பொழுது நீங்க ஏன் வந்து இதுக்கெல்லாம் வந்து பயப்படுறீங்க. அதனால எதையும் நீங்க வந்து அதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் இல்லது எல்லாருக்குமான செய்தியும் கூட இதுதான். சோ அகத்துல மித்யாத்துவம் இருக்கிற வரைக்கும் பகவானை தவிர மத்த தேவதைகள்லாம் வழிபடும் பொழுது அது எதனுடைய இது அடையாளமா இருக்கும்னு பார்த்தோம்னா மித்யாத்துவத்தினுடைய அடையாளமா அஞ்ஞானத்தோட அடையாளமா தான் இருக்கும். உங்களுக்கு அஞ்ஞானமும் மித்யாத்துவம் விலகுனா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், புண்ணியம் வர முடியும். அதுக்கப்புறம் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்க முடியும் அப்படிங்கிறதான்.
சோ முக்குடை பார்த்தோம் 28ல, அஷ்டபிரதிகாரத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்காசன். சோ சிங்காசன் பிரதிகாரம் பத்தி மகராஜ் என்ன பாடல் என்ன எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் அவர் விளக்கம் என்ன கொடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிங்காசனோப்பரி விராஜித்து மத்ர லோபா விராஜித்து மத்ர லோபா வாச்சந்த்யுபாய சதகை புவி சித்த லோபாத் லாபே அப்பி தஸ்ய சதர் அங்குல மூர்தவ மூர்தவ மேத்தி நிர்லோபதா வத பவத்து பவத்துலிதா பவத்துலிதாக்க சான்ய. சோ அது சிம்மாசனத்துல அவர் எப்படி இருக்காரு. சோ சிங்காசனம் அது எதனால அது அவருக்கு கிடைச்சிருக்கு. सो पर देखा जाता है लोभी जन सिंहासन पर बैठने को करे उपाय सैकड़ों जग में मन में लोभ की ऐंठन हो। सिंहासन का लाभ हुआ पर आप 4 अंगुल ऊपर कहो आपसा निर्लोभी क्या और कहीं हो इस भू पर. ஸோ இதான் சொல்றேன். ஸோ லோப கஷாயம் இல்லாம இருக்கிற பகவானுடைய சிறப்பை பத்தி அதுல பேசுறார். ஸோ இந்த பகவானுடைய வைபவத்துல இந்த சிங்காசனமும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ சிங்காசனம் அவருக்கு வந்து எப்போ வருது, அவருடைய கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அஷ்ட பிரதிகாரம் வரும் பொழுது அதுல சிங்காசனமும் ஒண்ணு இருக்கு. சரி, சிங்காசனம் வந்ததுக்கு அப்புறமா பகவான் எங்க இருக்காரு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிங்காசனத்துக்கு 4 அங்குலத்துக்கு மேல்தான் பகவான் வந்து இருக்காரு. சோ அது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த வீத்தராகத்தோட மகிமைய நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படியே இருந்தது அப்படின்னா கூட நமக்கு வந்து நம்மளுடைய சின்ன புத்திய வச்சுக்கிட்டு வெறும் அஷ்டபிரதிகாரத்தை பார்க்கறது மூலியமா, அதுல அவருக்கு லோபம் இல்லை அப்படின்னு சொல்றது மூலியமா நம்மளால வந்து ஒரு வீத்தராகத்தின் மகிமைய நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியாது, அதனுடைய முழு இதையும் இது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதா. எந்த புற வஸ்துவும் அவர் வந்து கேவல ஞானியா ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த புற வஸ்துவும் அவரை தொடர்றது கிடையாது. அவரும் எந்த புற வஸ்துவையும் அவர் வந்து தொட முடியாது அப்படிங்கிறதா. சம்பந்தபத்த ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்துதி வித்யால வந்து பார்க்கும்போது சாந்திநாத் சுவாமியோட ஸ்துதி செய்யும் போது அவர் அந்த பாடல்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு, நவநீதி. ஏன்னா அவர் சக்கரவர்த்தியா இருந்தாரு, அதனால அவருக்கு நவநீதி ஏற்கனவே கிடைச்சிருந்தது அவருக்கு. சோ அந்த நவநீதிய விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து என்ன கிடைக்குது, வேற நிதி கிடைச்சிட்டு இருக்கு, வேற வைபவம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த நீங்க விட்டுட்டு வந்தீங்கல்ல அந்த நவநீதி எல்லாம், அதெல்லாம் உங்களை தொட முடியாது. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் தூரமா நின்னுட்டு எட்டி எட்டி மறைஞ்சு மறைஞ்சு சாந்திநாத பகவான பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்துதி வித்யால யார் சொல்றாங்க, சம்பந்தபத்த ஆச்சாரியர் சொல்றார். சோ அதனால வந்து ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, எதுவுமே தொட முடியாது, பகவானை தொட முடியாது, பகவான் எதையும் தொடுறதில்ல அப்படிங்கிற பொழுது நாம வந்து என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. நாமளா பகவானுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், அதுக்கு மேல அலங்காரம் பண்றோங்கிற பேர்ல இது வைக்கிறோம், பூ வைக்கிறோம், சத்திரத்தை கொடைய வந்து சுவாமி மேலேயே தொடர மாதிரி வைக்கிறோம், சுவாமிக்கு திலகம் வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா அவர் வந்து லோப கஷாயம் சிம்மாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதனுடைய இதுவா இருக்கு உங்களுக்கு, லோப கஷாயத்தை அவர் முழுக்கமா நீக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இருக்கும் பொழுது அலங்காரங்கிற பேர்ல நாம அஞ்ஞானத்தோட பகவானுக்கு வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிறது. சுவாமி வந்து அவருடைய வீத்தராக ஸ்வரூபத்துல இருந்தாரு அப்படின்னாதான் நாம வந்து பகவானை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணிக்க முடியும், சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியும். அவரே அலங்காரத்திலையும் அவரே லோபத்திலையும் அவரே வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தாருன்னு சொன்னா அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி அந்த வைராகிய பாவமும் நமக்கு அந்த சமயத்துவம் ஏற்பட முடியும், அது
ஏற்பட முடியாது அப்படிங்கிறதா. ஆனா இந்த மாதிரி எவ்வளவுதான் நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட ஜனங்க வந்து கேட்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிறதா. பகவானுக்கு முகத்துல வந்து பாத்தீங்கன்னா திலகம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, அப்படியே வந்து பூ போடுறது, அதே மாதிரி அந்த முக்குடைய வந்து சுவாமியோட தலை மேல படுற மாதிரி தொங்க விடுறது, இது எல்லாமே வந்து பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பகவான் கிட்ட இருக்கிற அந்த வீத்திராக குணத்தை நம்மளால வந்து காப்பாத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறதுதான். சோ உங்களுக்கு எப்படி நம்ம பகவான் நம்ம எப்படி அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணாம இருக்குன்னா, தேவர்கள்லாம் பண்ணாங்க இல்லையா அலங்காரம், அவ்வளோ வைபவம் பண்றாங்க. எங்க பண்றாங்க? பகவானுக்கு 4 பக்கமும் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. பகவானை சுத்தி எங்க வேணா பண்ணீங்க அலங்காரங்கள. எது நீங்க நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. ஆனா பகவானுக்கு மேல நீங்க வந்து அத செய்ய கூடாது அப்படிங்கறதாம். சோ அந்த மாதிரி செய்யாம இருந்தீங்க அப்படின்னுதான் பகவானை பார்க்கும்போது, அந்த வீத்தராக ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது உங்களால வந்து ஆனந்தம் வந்து அடைய முடியும் அப்படிங்கறதாம். சிங்காசனத்துல என்ன வேணா பண்ணுங்க, ரத்தினம் பதிச்சுக்கோங்க, வைடூரியம் பதிங்க, என்னென்ன வேணுமோ எல்லா கல்லையும் சிம்மாசனத்துல படிச்சு அப்படியே ஜொலி ஜொலின்னு பளபளன்னு வைங்க. இல்ல அது மேல ஒரு லைட் கனெக்ஷன் கூட சைட்ல கொடுத்து அப்படியே வந்து அது சிம்மாசனத்தை ரொம்பவுமே வந்து ஆஹ் ஒளியு பொருந்திதான் இருக்க மாதிரிலாம் செய்யுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சமாசன் இது சிங்காசனத்துக்கு பதிலா பகவான் மேலேயே அந்த லைட் வைக்கிறீங்க. சோ பகவானுக்கு வந்து எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவருடைய அனந்த ஞானத்திலே அதெல்லாம் அவரே வந்து ஒளிமயமா இருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த லைட் எல்லாம் வந்து பண்றீங்க. சோ இந்த மாதிரி அலங்காரம்லாம் செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வீத்திராக சொரூபத்தை வெளிப்பாடா அது இருக்க முடியாது. அப்ப நமக்கு வந்து சமயத்துவமும் ஏற்பட முடியாது, ஒரு அமைதியும் அந்த ஆனந்தமும் நமக்கு வந்து ஏற்பட முடியாது அப்படிங்கிறதாம். சோ பகவானுடைய அழகு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய வீத்திராக தன்மையில தான் அந்த அழகு இருக்கு. சோ அதுதான் நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிறதாம். அதனால அது மாதிரி பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதாம். சோ மகராஜா வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த கோயிலுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க, அந்த பகவான் ஏன் கும்பிட மாட்டேன்றீங்க, எப்படி கும்பிட முடியும், அது வந்து உங்களுக்கும் தான் அது வந்து இதுவா இருக்கு. எனக்கு வந்து என்ன, நானே வீத்தராக வடிவத்தில் இருக்கேன், ஏன்னா எல்லா பரிகிரகத்தையும் திறந்துட்டு வந்துட்டாரு. சோ அவருக்கு வந்து வீத்தராக சொரூபத்துல இருக்கிற பகவான் தான் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து கும்பிடணும்னு தோணுது எனக்கு. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுற கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில்ல வந்து பகவான் வந்து அலங்காரங்களோட இருந்து வீத்திராக தன்மையே அங்க இல்ல அப்படிங்கிற பொழுது அப்ப எனக்கு என்ன தோணாது, எனக்கு வந்து வணங்கணும்னே தோணாது. எனக்கு எது விருப்பமா இருக்கு, வீத்திராக ஸ்வரூப பகவானை தான் வணங்குறது எனக்கு விருப்பமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அங்கெல்லாம் போகணும்னு சொன்னா என்னால வணங்க முடியாது. நான் உள்ள வந்துட்டேன்னு சொன்னா, வணங்கலைன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும். அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் தவிர்க்கிறேன். எந்த கடவுளா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, வீத்திராக ஸ்வரூபத்துல இருந்தா நான் வர்றதுக்கும் வணங்குறதுக்கும் எனக்கு வந்து தடை இல்ல அப்படிங்கிறது. நான் ஏன்னா சிருங்காரம் எனக்கே இல்லவே இல்ல. நான் சிருங்காரம் எல்லாம் விட்டாச்சு நானு. நான் வந்து பரிகிரகத்தை தியாகம் பண்ணியிருக்கேன். எதுவுமே என்கிட்ட இல்ல. அப்ப வந்து எனக்கு எந்த ரூபம் பிடிச்சிருக்கு, வீத்தராகம் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பொழுது அதுலதான் உங்களுக்கு வந்து இது அந்த வீத்தராக ஸ்வரூபம் இருந்தது அப்படின்னா தான் ஜனங்க வந்து சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கான அந்த இது கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது அப்ப நான் வந்து அதுதான் என்னால வணங்க முடியும் அப்படிங்கறதுனால அதுதான் நான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறது. சோ இப்ப அதனால வந்து எது மதிப்பு மிக்கதா இருக்கணும், வீத்தராகம் ரொம்பவுமே மதிப்புடையதா இருக்கணும் அப்படிங்கறதாம். அதனால வந்து பகவானுக்கு மேல இதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது. எது பண்றதா இருந்தாலும் பகவானுக்கு மேல படம் நாலா பக்கமும் நீங்க எது வேணா பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா என்னால வந்து அங்க வணங்க முடியும் அப்படிங்கிறத. ஏன்னா யாருக்கு நம்ம வணக்கம் செய்ய முடியும், யார் நம்மளை விட மேலா இருக்கிறாங்களோ, யார் அது கடந்து இருக்காங்களோ, யார் அதை ஜெயிச்சிருக்காங்களோ, யார் அது மேலானவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வணக்கம் போகணும். சோ எனக்கும் பற்று இருக்கு, அவங்களுக்கும் வைபவம் இருக்கு, எனக்கு சின்ன வைபவம் அவங்களுக்கு சோ வைபவங்களை வித்தியாசம். அப்போ வந்து அவங்களை எப்படி வந்து நமக்கு கும்பிடுத்தணும். பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கு, வைபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்காரு அப்படிங்கிற பொழுது அப்போ நாம வந்து அவர்தான் நம்ம வந்து வணங்கக்கூடியவரா இருக்க முடியுமே தவிர அலங்காரத்தோடு இருக்க பகவானை நம்ம வந்து வணங்க முடியாது அப்படிங்கறதான். சோ சிங்காசனங்கிறது வந்து எதனுடைய இதுவா இருக்கும் உங்களுக்கு,
லோப கஷாயம் இல்லாம போனதுடைய வெளிப்பாடாம். அது வந்து அதனுடைய இதுவா இருக்கு. முக்குடை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மான கஷாயம் அழிஞ்சதோட வெளிப்பாடா இருக்கு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்தி பாடல்கள்ல ஸ்தோத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது, பிரதிகாரியம் பத்தி நிறைய வர்ணனை வருது. ஆனா இந்த மாதிரி வித்தியாசமா பிரதிகாரத்தை பத்தி ஒரு புதிய நோக்குல புதிய பாவனையோட செய்யறது வந்து இதுதான் முதல் தடவையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒன்றை பார்த்து ஒன்று காப்பி பண்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கு வந்து எனக்கு இது பண்ணல. ஏன்னா பாடல்ங்கிறது வந்து பக்தியால எழுதப்படுறதா இருக்கணும், நாம் நக்கலா இருக்கக்கூடாது, உண்மையானதா இருக்கணுமே தவிர அது இதுவா இருக்கக்கூடாது, இதுவா நக்கலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால பக்தி பண்ணும்போது கூட எனக்கு அந்த புத்தி வேணும். நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம என்னுடைய சொந்த இதோட அது வந்து பகவான் பத்தின பக்தியா என்னுடைய எண்ணம் வரணும் அப்படிங்கறதுனால பகவான் கிட்ட நான் என்ன கேட்கிறேன், அந்த புத்தியை தான் நான் வந்து கேட்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த புத்தி காரணமா தான் இதுல வந்து பகவானுடைய பிரத்திகாரங்களை வந்து பார்க்கும்போது கஷாயம் இல்லாமை காரணமா தான் அவருக்கு இந்த பிரத்திகாரங்கள் கிடைச்சுதா எனக்கு வந்து எனக்கு அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தோன் பாவனை அவருக்கு ஏற்படுது. அது அந்த மாதிரி ஒரு திங்கிங் தாட் அவருக்கு ஏற்படுது. நம்ம கேட்கலாம், கஷாயம் இருக்கிறதே வந்து 4 தானே, அப்ப 8 பிரதிகாரியம் இருக்கு, அப்ப எப்படி நீங்க வந்து அதை வந்து சரிப்படுத்துவீங்க, எதை வச்சு கஷாயங்களை பேஸா வச்சு அதை வந்து நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறப்பது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது 4 கஷாயம் இருந்துன்னா கூட இன்னும் 9 கஷாயம் இருக்குல்ல, நோ கஷாயம் இருக்குல்ல. ஸோ அதையும் வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டையும் பார்க்கும்போது எதெல்லாம் போனதுனால எந்தெந்த பிரதிகாரம்லாம் அவருக்கு வர முடியும் அப்படிங்கிறத அது மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத, அதுல பொருத்தமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தடுத்த பாடல் வரும்பொழுது அதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த கற்பனை வந்து என்னுடைய கற்பனை, அதாவது மகாராஜோட கற்பனை, இது காரணமா இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தானா அது வந்து அங்க ஃபிட் ஆகுற மாதிரி அதுல பொருந்தி வரா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா. அதனால வந்து இதுல வந்து இந்த பாடல சிங்காசனம் பத்தி பேசுறாங்க. பகவான் வந்து என்ன பண்றாரு, சிங்காசனத்துக்கு 4 அங்குலத்துக்கு மேலதான் அவர் வந்து இருக்கார். ஆனா இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய பதவிய அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பண்றதுக்கு, சோ அதுக்கு பண்ணியே ஆகணும், இப்படி அடையணும், இதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும் பொழுது அது எதுல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாமே உங்களுக்கு வந்து நிதான பந்தத்துல வர முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து அது காரணமா அந்த கருமமும் உங்களுக்கு வந்து நிதான பந்தம் ஆகும் அப்படிங்கிறத. எதுவா இருந்தாலும் தீர்த்தங்கரர் பார்க்கும் பொழுது இந்த வைபவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி வேணும், நானும் அந்த மாதிரி அடையணும் அப்படிங்கிற போகங்களை பார்த்து நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்னவாக முடியும், அது நிதான பந்தமா ஆக முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ அதே மாதிரி கர்மம் தபம் காரணமா. ஸோ பாக்குறோம் இல்லையா, நிறைய பேர் தவம் பண்ணும்போது கூட இதை அடையணும் அதை அடையணும் அப்படிங்கறலாம் நினைக்கிறாங்க. ஸோ தவம் செய்யும் பொழுது கூட எனக்கு இந்த பதவி வேணும், இந்த தவத்தின் பலனா இந்த தவம் பண்றேன், இந்த தவம் காரணமா எனக்கு கிடைக்கிற பலன் காரணமா எனக்கு வந்து இந்த பதவி கிடைக்கணும், இல்லை இந்த வஸ்து கிடைக்கணும், இல்லை இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்சார சம்பந்தப்பட்ட எதை விரும்புனீங்க அப்படின்னாலும் அது வந்து நிதான பந்தத்துல சேரும் அப்படிங்கலாம். சோ நீங்க நிதானம் பண்ணீங்கன்னா கூட இது வேணும் அப்படின்னு நீங்க நிதானம் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா கூட அது எப்ப கிடைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கான புண்ணியம் வந்து அந்த அளவுக்கு புண்ணியம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து நீங்க நிதானம் பண்ணீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதா. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்க முடியாது. இப்ப நம்ம பாக்குறோம் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க, பணையம் வைக்கிறீங்க. ஒரு சூதாடும் பொழுதோ இல்ல ஷேர் ஷேர் மார்க்கெட்டோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, எல்லாமே ஓரளவுக்கு நீங்க வந்து பணையம் வைக்கிறீங்க. என்ன பண்றீங்க, ஒரு இதுதான் பண்றீங்க, கெஸ் பண்றீங்க, இது பண்றீங்க, ஒரு இதுலதான் வைக்கிறீங்க. அதை சூதாடும் போது கூட சரி, இதுல அம்மா வைக்கும் போதும் சரி உங்களுக்கு.
அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கூட அங்க கூட உங்களுக்கு வந்து புண்ணியம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அப்ப உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்க முடியும். எதுக்கு இது கிடைக்கணும்னு சொன்னா நான் இது வந்து நீங்க பார்க்கலாம் சூதாட்டத்துல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம இதுல கூட பார்க்குறோம். சாதாரணமா வந்து பார்க்கும்போது தர்மர் எல்லாம் கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து பணயமா வைக்கிறேன், ஜெயிச்சா நான் இந்த மாதிரி வரும், தோத்தா இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பணயமா வைக்கிறது, பிணையா வைக்கிறது அப்படிலாம் கூட வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கூட அது எப்போ நமக்கு வந்து புண்ணியம் இருந்தது அப்படின்னாதான் அதுவுமே நமக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி தீர்த்தங்கரர் பதவி கூட நம்ம வந்து நாமளும் தீர்த்தங்கரர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாவனை வந்தது அப்படின்னு சொன்னா அது கூட உங்களுக்கு வந்து நிதானத்துலதான் வரும். நான் தீர்த்தங்கரரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பாவனை பண்ணணும்னு நினைச்சோம் அப்படி சொன்னா தவ மூலியமா ஆகணும்னு சொன்னா அரகந்த பகவான் ஆகணும். எப்படி அரகந்த பகவான் ஆகும்? கஷாயங்களை உங்களுக்கு வந்து 4 கர்மங்களை அழிச்சதுக்கு அப்புறம் நஷ்டம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன வர முடியும்? அனந்த ஞானம், கேவல ஞானம்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கிற பொழுது ஸோ என் தவ மூலியமா எனக்கு என்ன கிடைக்கணும்? அந்த அரகந்த நிலை, அந்த கேவல ஞானம், அந்த அது அந்த பாவனை தான் நமக்கு இருக்கணுமே தவிர இந்த தீர்த்தங்கரர் பதவி வேணும் இல்ல இது வேணும் அது வேணும்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எதுல வந்து சேரும்னா நிதானத்துலதான் சேரும் அப்படிங்கிறதா. நிறைய பேர் பார்க்குறோம், பெரிய பெரிய மனுஷங்கள கூட பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? பதவிக்காக எவ்வளோ நடக்குது. நம்ம எலெக்ஷன்ல எல்லாம் பார்க்குறோம். இது முதலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ இழிவா பேச முடியுமோ அவ்வளோ இழிவா பேசுறது, திட்டுறது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். எதுக்காக? வெறும் பதவிக்காக. அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதிராளி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாவோ இல்ல தான் தோக்குற மாதிரி இருந்தாவோ யாரை எதிர்த்து போராடுறாங்களோ அவங்கள கொலை பண்ற அளவுக்கு கூட நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அந்த வெறியும் அந்த உக்ரமும் வருது. எது காரணமா இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா லோபம் காரணமா தான் இந்த மாதிரி பாபம்லாம் செய்ய தோணுது அப்படிங்கறதா. சோ அதனால வந்து இந்த மாதிரி லோபத்து காரணமா பெரிய பாவம் செஞ்சு தன்னை வந்து பெரியவங்களா ஆக்கிக்கிறதுக்கு, தன்னை சமூகத்துல பெரியவங்களா வச்சுக்கிறதுக்கு இந்த மனுஷங்க, பெரிய பெரிய மனுஷங்க எவ்வளோ வந்து செய்யறாங்க அப்படிங்கறதா. சக்கரவர்த்தி மாதிரி இருக்கவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தியா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மான கஷாயம் கூட வந்து எங்க வந்து என்ன சொல்றது அழியறதுக்கு இல்ல கரையறத வந்து அந்த சமயத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எந்த சமயத்துல அப்படின்னு சொன்னா எல்லா சக்கரவர்த்திக்கும் அது ஒரு நார்ம்ஸ் இருக்கு. எல்லாரும் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சுத்தி வராங்களே 66,000 வருஷம் அவங்க வந்து நாடு பூரா சுத்தி வந்து அந்த சக்கரத்தை வச்சுக்கிட்டு எல்லா இடமும் சுத்தி வராங்கல்ல, விகாரம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டு வரும் பொழுது அப்புறம் என்ன பண்றாங்க? ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க? விருஷபாச்சல் பர்வதத்துல வந்து அவங்களுடைய பேரை எழுதுறதுக்கு போறாங்க. அங்க யார் போய் எழுத முடியும்? வெறும் சக்கரவர்த்திங்க மட்டும்தான் போய் வந்து அந்த அங்க பேரை எழுத முடியும். அந்த மலை பூரா. அங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி டெம்பரேச்சர்ல உங்களுக்கு வந்து இந்த மீட்டர்ல வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கூல் ஆயிடும் பாருங்க. அந்த பாதரசம் இறங்கிடும் பாருங்க. அங்க போனோம்னு சொன்னோம்னா இது வரைக்கும் ஏறி இருந்த அந்த போதை, சக்கரவர்த்திங்கிற போதை அங்க போகும்போது குறைஞ்சது. தான் பெரிய சக்கரவர்த்திங்கிற போதை அந்த இடத்துக்கு போகும்போது குறைஞ்சிரும். ஏன்னு சொன்னா அந்த மலை பூரா அவ்வளவு சக்கரவர்த்தியோட பேர் வந்து அங்க வந்து இருக்கும் அப்படிங்கறதா. பரத சக்கரவர்த்தி கூட அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் பேரை எழுதுறதுக்கு அங்க இடமே இல்லை. அவ்வளோ பேருங்க அங்க எழுதி வச்சிருக்கு. அவர் வந்து தன்னுடைய பெயரை அங்க எழுதணும்னு சொன்னா ஏதாவது ஒரு சக்கரவர்த்தி பெயரை அதை அழிச்சு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அது மேலதான் வந்து அது என்ன சொல்றது பாறையில செதுக்கணும் இல்லையா. சோ முதல்ல இருக்கிறத அழிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து செதுக்கணும். சோ அந்த மாதிரி பண்ணாதான் அதை வந்து எழுத முடியும் அப்படிங்கறதுதான். சோ ஏன் அப்படி தோணுது? ஓ எழுதாம வந்துட்டா என்ன ஆயிட போகுது? சோ அவங்களுக்குள்ள சோ தான் பரத சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இருந்தாங்கன்றது எப்படி வந்து எதிர்காலத்துல அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.
அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா இந்தந்த பேர்லாம் இருக்கு. ஸோ அப்போ நான் எழுதலைன்னு சொன்னா, ஸோ இந்த மாதிரி எழுதாம வந்துட்டு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி இருந்தாருன்றது எப்படி தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஆவல் யாருக்கு ஏற்படுது? சக்கரவர்த்திக்கு கூட ஏற்படுது. எது காரணமா ஏற்படுது? லோபம் காரணமா ஏற்படுது அவங்களுக்கு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சரி அவங்களுக்கு ஏன் அது தோண மாட்டேங்குது? அந்த பேரை பார்த்தா அவங்களுக்கு ஏன் வந்து ஒரு வைராக்கிய பாவனை ஏற்படல? இவ்ளோ சக்கரவர்த்தி இருந்திருக்காங்க. இவ்ளோ பேர் எழுதி வச்சிருக்கு. இவ்ளோ பேர் இருந்திருக்காங்க. இதுல யார் மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க? யார் வந்து இவங்கள வந்து இங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்க போறாங்க? இந்த மாதிரி இருந்தாங்க, இல்ல அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்க போறாங்க? நம்ம எழுதுறதுனால அதனால என்ன பிரயோஜனமாக போகுது? யார் வந்து இத வந்து படிக்க போறாங்க? அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து அவங்களுக்கு வந்து தோணல அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய எல்லாரும் நெறைய பேர் என்ன சொல்றோம்? பரத் சக்கரவர்த்தி பத்தி பேச தந்தா, அவரு வீட்லயே வீத்தராகியா தான்ப்பா இருந்தாரு. அவருக்கு வந்து இதுவே கிடையாதுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவர் வீட்டுக்குள்ளேயே வைராகியா இருந்தாருன்னா, வீத்தராகியா இருந்தாருன்னா, அவருக்கு ஏன் அங்க வந்து போக தோணுது? அவருக்கு ஏன் அங்க போய் தன் பெயரை எழுதணும்னு தோணுது அப்படிங்கிறதான். ஸோ அப்ப எழுதணும்னு தோணுதுன்னு சொன்னா, அந்த லோபம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க அந்த வீத்தராக இது அவர்கிட்ட இல்ல. சோ வீத்தராகத்தன்மை எப்போ வந்ததோ அப்பதான் வந்ததே தவிர, அவருக்கு அந்த சமயத்துல அவருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு வந்து என்ன இல்ல, அந்த வீத்தராகத்தன்மை, அந்த வைராகிய பாவனை அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறதாம். அப்படி வைராகிய பாவனை தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்க முடியும். அதை பார்க்கும்போது இது என்ன பெரிய விஷயம், இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, இல்ல நாமளும் போய் எழுதணும்னு ஆசைப்படுறோம், இதுல என்ன இருக்கு, சீப்போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வர்றதுக்கு ஏன் மனசு இல்ல அப்படிங்கறதுதான். So, உண்மையான வைராக்கியம் இருந்தான்னா அங்க அந்த மாதிரி தோணி இருக்கும் அவருக்கு. அவர் எழுதாமையே திரும்பி வந்திருக்கலாம். அப்படி பண்ணல. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? வரவங்களாம் கூட இடம் இல்லைன்னா என்ன பண்ணிருக்காங்க? முதல்ல இருக்கிறது ஏதோ ஒரு பேரை அழிச்சிட்டு தான் இவங்க பேரை எழுதி வைக்கிறாங்க. சோ பரத் சக்கரவர்த்தியும் அந்த மாதிரி பண்ற மாதிரிதான் இருந்தது அப்படிங்கறதுதான். சோ இப்ப எங்க வந்து அந்த ராகத்தோட அந்த பரிணத்தி இருக்கோ அங்க வந்து உங்களுக்கு வந்து வைராகியம் ஏற்பட முடியாது அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து அங்க போறதுக்கான விருப்பமே வர்றதுக்கு காரணம் கூட அந்த வைராகிய பாவனை அவருக்குள்ள இல்ல அப்படிங்கறதுதான். சோ அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சக்கரவர்த்தி இருந்திருக்காங்க. சோ இப்ப இவருக்கே அது தோணுது. அப்ப வந்து எழுதணும் அப்படின்னா கூட என்ன இருக்கு, இன்னொருத்தர் பெயரை ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு மூலையில ஒரு இடுக்குல இடுக்குல எழுதலான்னா கூட பரவாயில்ல. அப்படி இல்லையா கூட இல்ல. மலை பூரா பேரா இருக்கு. இவர் எழுதணும்னு சொன்னா ஏதாவது ஒரு பேரை அழிச்சிட்டு தான் எழுதணும் அப்படிங்கிற பொழுது, அப்ப அது எவ்வளவு மாதிரி அது சரியான விஷயமா இருக்க முடியுமா? இன்னொருத்தர் பேரை அப்ப அவர் பேர் மத்தவங்களுக்கு தெரியாம போயிடும்ல. அதை அழிச்சிட்டு நம்ம பேர் எழுதும்போது, அப்ப அது எப்படி சரியா இருக்க முடியும்? அதுவுமே வந்து தப்பு இல்லையா? அப்ப எவ்வளவு லோபம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பேரை அழிச்சிட்டு தாம் பேரை பொறிக்கிறதுக்கான எண்ணம் வர முடியும் அப்படிங்கிறதாம். அதனால பரத் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா, சோ அவர் என்ன என்ன நினைக்கிறாரு? பிரதம தீர்த்தங்கரர் ரிஷபநாத சுவாமியோட முதல் புத்திரர் யாரு? பரதன், சிரேஷ்ட புத்திரன். அவருடைய பிரசஸ்தி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எழுதும்போது அதுல மாதிரி எழுதும்போது இவங்களுடைய முதல் பையன் சக்கரவர்த்தியா இருந்திருக்காங்க, பிரதம சக்கரவர்த்தி, யுகத்துக்கான முதல் சக்கரவர்த்தி, முதல் தீர்த்தங்களுடைய சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு எழுதும்போது என்ன கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு சுகம் கிடைக்குது. சோ அது எதனால கிடைக்குது? அந்த லோபம் காரணமா அந்த வந்து சுகம் வந்து கிடைக்குது. பூர்ணம் செய்து அந்த லோப கஷாயத்தை இந்த மாதிரி எழுதும்போது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, எதுக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கு? லோப கஷாயத்துக்கான தீனியா தான் அது வந்து இருக்கு அப்படிங்கறதா அதை பூர்த்தி செய்யறதா இருக்கு. லோப கஷாயத்தை பூர்த்தி செய்யறதா இருக்கு. ஏன்னா அவர் வந்து கொஞ்ச நாள்லாம் வந்து ஒண்ணு வெளில போல. எப்ப அவருக்கு வந்து அந்த சக்கரம் வந்து வருதோ அவருக்கு, இந்த சக்கரம் அதுக்கப்புறம் வர தர்ம சக்கரம் வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு என்ன பண்றாரு, திக்விஜயம் பண்றாரு. எவ்வளோ நாள் பண்றாரு? 60,000 வருஷம் வரைக்கும் அவர் வந்து திக்விஜயம் பண்றாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு. எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிறாங்க. எல்லாரும் அவங்கவங்களே ஒண்ணும் கேட்க வேண்டியதே இல்ல.
சக்கரம் முன்னாடி போனா இவர் பின்னாடி போனா அப்புறம் சுவாமி நாங்க உங்களுக்கு அடிமை, சுவாமி நாங்க உங்களுக்கு அடிமை, எல்லாம் நாங்க எங்களுதெல்லாம் உங்களுது, எந்தெல்லாம் உங்களுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதனால வந்து இந்த அந்த சமயத்துல அப்போவாது அவருக்கு வந்து தோணி இருக்கணும் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து அந்த சூழ்நிலையில கூட நிறைய பேருக்கு வைராக்கியம் ஏற்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலை? இவர் திக்விஜயம் பண்ணும்பொழுது, இந்த மாதிரி இது வரும்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது பண்ணும்பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதிநாத சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 99 ஆம்பளை இது இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதவி எல்லாம் யார் கொடுத்து ஆதிநாத சுவாமி எல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ராஜ்யத்தை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ராஜ்யம் இருக்கு. நம்ம ஏன் வந்து இவருக்கு கீழே வந்து நம்ம வந்து அடங்கி இருக்கணும்? இவருக்கு கீழே எப்படி நம்மளால வேலை செய்ய முடியும்? இவருக்கு கீழே இருக்கணும். சே, என்ன அப்படி ஒரு இந்த இது காரணமா, அரசு காரணமா, இந்த ராஜ்யம் காரணமா அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய ஏன் பாவனை இருக்கணும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சமயத்துல கூட திறந்துட்டு போனவங்க நிறைய இருக்காங்க அப்படிங்கறதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய 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 காலகட்டத்துல அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத. சோ எந்த கஷாயமும், சோ அதனால வந்து சோ எந்த பொருள் காமிது, இது திக்விஜயம் ராஜ்யம் மட்டும் இல்ல, மத்ததெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பொருள் காரணமா இல்ல ஏதாவது ஒரு பதவி காரணமா, இது பதவி காரணமா இருக்காது. சோ சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் காரணமா கூட நமக்கு அது மேல லோபம் அதிகமா இருந்ததுன்னா அந்த கஷாயம் காரணமா நமக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளேசம் ஜாஸ்தி ஆகுறது உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பொருள் மேல இருக்கிற இது ஆர்வத்தை அந்த ஆசக்திய விட்டுட்டோம் அப்படின்னாதான் அவர்தான் வந்து உண்மையான வைராகியா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். பொருள் மேல மட்டும் இல்ல, ஒருத்தர் இன்னொருத்தரை காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, சோ அதே அவங்களே இன்னொருத்தரும் அவங்கள காதலிக்கிறாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டி. சோ நீ வந்து அவங்கள காதலிக்கிற, நானும் காதலிக்கிறேன், நீயும் காதலிக்கிற அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து அவரை இது பண்றதுக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு அப்ப எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு தகுதி தத்துவம், எவ்வளவு இது எவ்வளவு குழப்பம் மனசுல, எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு இது எவ்வளவு அந்த இதெல்லாம் கோபம், அந்த இது அந்த கஷாயம் எவ்வளவு தீவிரமாகுது அப்படிங்கிற பொழுது அவங்களால வந்து வைராகியம் இருக்க முடியாது. சோ ஒருவேளை அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது கூட எப்படியோ போய் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்ல நான் சிக்கிக்க விரும்பல, இந்த கஷாயத்தால நான் மாட்டிக்க விரும்பலன்னு அவங்க நினைச்சு அதுல இருந்து வெளில போறாங்களோ அவங்கதான் வைராகியா இருக்க முடியும். ஒண்ணு அடிக்கிறது இல்ல அடி வாங்கிக்கிறது, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் அடிக்கிறது, சாகடிக்கிறது, இல்ல தான் செத்து போறது, எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து லோபியா இருக்கிறவங்களுக்கும் ராகியா இருக்கிறவங்களுக்கும் தான் இது வந்து அந்த ஆசக்திய ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஆசக்தியோட இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல வந்து ஒண்ணும் பெரிய மரியாதை இருக்க முடியாது அப்படிங்கறதா. அதனால வந்து நம்மளுடைய இதை காப்பாத்திக்கணும்னு சொன்னா நமக்கு கிளேசம் இருக்க வேண்டாம், நம்ம அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், ஆக்குலம் அடையாமலாம் இருக்கணும்னு சொன்னா கஷாயம் நம்மள வந்து பாடாப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு வந்து என்ன பாவனை வரணும், வைராகிய பாவனை வரணும். அந்த விஷயத்த விடுறதுக்கான இது வரணும், பாவனை வந்து நமக்கு வந்து வரணும். எப்படி நேமிநாத சுவாமிக்கு வந்த மாதிரி சோ வந்து பண்றாங்க. கல்யாணத்துக்கான அந்த நடக்குதெல்லாம் பாக்குறோம். அந்த ஊர்வலம் போகும்போது எல்லாம் கண்ணன்லாம் என்னவோ யாரோ பண்ணிட்டு போங்க, இதெல்லாம் சம்சாரத்துல இது என்ன பிரியம், அதனுடைய அது மேல ஆசைப்படாம கல்யாணங்கிறது வந்து ஒரு பெரிய அதை விட பெரிய விஷயமா இருக்கிற தீட்சைக்கு வந்து அவரு போயிடுறாரு இல்லையா? அந்த மாதிரி விடுறவங்களுக்கு தான் வைராகியா இருக்க முடியும். ஆனா சம்சாரத்துல எப்படி இருக்கும், அந்த ஈ மாதிரி இருக்கும். ஈ என்ன பண்ணுது, அந்த 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 இதுல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எச்ச மாதிரி இருக்கிறதுல அதுக்கு தெரியும் அதுல போச்சுன்னு சொன்னா அது ரெக்க ஈரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது இறந்து போக வேண்டிய நிலைமை வரும். இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அந்த எச்சையை விட்டு வெளில வராம இருக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி அது மேலேயே போய் போய் உட்காருது, அது மேலேயே பண்ணுது. எது காரணமா? லோபமா. சோ நாமளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஈ மாதிரி லோபம் காரணமா தான் நம்ம இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மேல ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் பார்த்து நேமிக்குமார பார்த்து இல்ல அந்த வெளியில பாக்குற இந்த மாதிரி உதாரணங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணும், வைராகிய பாவத்தை நாம வந்து கத்துக்கணும் அப்படிங்கறதா.
அதனால வந்து இது வந்து நமக்கு வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன பண்ணிக்க முடியும், ஆஹ் அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலவரத்துல என்ன பார்க்க முடியும், எந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சோ அந்த கோயிலுக்குன்னு என்ன நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. அதுக்கான தலைவர் பதவி ஆகட்டும், இந்த பதவிக்காகட்டும், எல்லா பதவிக்கும் போட்டி. அதுலயும் யாராவது வந்து கோயில் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து தலைவர் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள அந்த பதவியில இருந்து விலக்க முடியாத அளவுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னை தானே ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ, என்னென்ன தகுதித்தம் பண்ணணுமோ, என்னென்னலாம் கஷாயத்துல மூழ்கணுமோ எல்லாம் செஞ்சு அந்த ஏற்பாடை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான். இன்னைக்கு பாக்குறோம், காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. சோ அந்த பதவிகளுக்காக பிரதம மந்திரி பிரதான் மந்திரியா இருக்கட்டும், இல்ல மத்த பதவிகளா இருக்கட்டும், எவ்வளவு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், எவ்வளவு போட்டி, எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு சண்டை, எவ்வளவு இது வாக்குவாதம், பேச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். இது எல்லாமே எது காரணமா நடக்குது, லோபம் காரணமா தான் அது வந்து நடக்குது அப்படிங்கறதுதான். அப்போ நாம வந்து யாருக்கு வந்து பக்தனா இருக்கணும், யார் வந்து லோபத்தெல்லாம் விட்டுட்டாங்களோ, யாருக்கு வந்து இந்த சம்சார போகங்கள் மேல ஆகாங்ஷா இல்லையோ, அப்படிப்பட்ட பகவானுக்கு தான் நாம வந்து என்னவா இருக்கணும், பக்தனா இருக்கணும். அப்படிப்பட்ட பகவானுக்கு தான் சிம்மாசனம் கிடைச்சும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை தொடாம இருக்கிற அந்த பக்குவம், அது மேல ஆசை ஏற்படாம இருக்கிற அந்த திடம் அவங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதுதான். சோ அதனால வந்து அப்படிப்பட்டவங்க பகவான் தான் நம்ம வந்து பக்தி வந்து செய்யணும் அப்படிங்கிறதாம். சோ நம்ம யாரை போய் பக்தி பண்றோம், யாருக்கு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் போய் செய்யும் பொழுது அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதாம். சோ இந்த மாதிரி உலகத்துல வந்து நிறைய விசித்திரங்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கறதுதான். எதுக்காக, இந்த லோபம் காரணமா, அது பதவிக்கா இருக்கட்டும், இல்ல அன்பு செலுத்துறது கூட அந்த மாதிரி லோபத்தை பார்க்க முடியும். சோ பையன் மேலேயோ, இல்ல மனைவி மேலேயோ, கணவன் மேலேயோ, சோ அதெல்லாம் கூட அந்த விசித்திரத்தை, அந்த லோபம் காரணமா, அந்த பெரும் வெறும் அன்புங்கிற பேர்ல எவ்வளவு லோபம் மத்தவங்க மேல, மத்த பொருள் மேல இருக்கிற மாதிரி இவங்க மேல எல்லாமும் லோபம் காரணமா தான் நமக்கு வந்து அந்த இதெல்லாமும் பண்றோம். அந்த விசித்திரங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜெயின சமூகத்துல எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் எலெக்ஷன் நடக்குது. ஒருத்தர் அவங்களால வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க கூட முடியல அவங்களுக்கு. அங்கேயும் போட்டி, அங்கேயும் எலெக்ஷன், அந்த மாதிரி ஒரு வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்படிங்கறதுதான். சோ இதே மாதிரி நிலைமையெல்லாம் பார்க்கும்போது பகவானுக்கு எப்படி வந்து அந்த பிரதிகாரியம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு தெளிஞ்சிருந்தாருன்னா, எவ்வளவு அவருக்கு அந்த கஷாயம் இல்லாம இருந்தாருன்னா, அந்த வைபவத்தினால அவர் வந்து இதுவாகாம இருந்தாருன்னு சொன்னா, அப்படிப்பட்ட பை பகவானை வந்து நம்ம இது பண்ணணும், வணங்கணும் அப்படிங்கறதான். சோ அது மாதிரி அவ்வளவு பிரத்திகாரியம் இருக்கும் பொழுது அந்த பிரத்திகாரியம் அவருக்கு கிடைச்சதை பார்க்கும்போது நாமளும் நம்முடைய இதுல வந்து எவ்வளவு கஷாயத்தை போக்கிக்கணும் அப்படிங்கதான். சோ இப்போ 3 இது வந்து பேசியிருக்காரு இது வரைக்கும். 3 விஷயம், முக்குடை ஒண்ணு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்மாசனம். சோ 3வதா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 30வது பாடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாமரம் பத்தி பேசுறாங்க. சோ அதுக்கு டைட்டில் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சல் கபட் நாஷி ஸ்துதி. சலம் கபடத்தை வந்து நாசம் பண்ற ஸ்துதி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சோ அதுல வந்து எதனுடைய அடையாளமா அது வந்து இருக்கு அப்படிங்கறதாம். சோ எதனுடைய அடையாளமா இருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சாமரம் வந்து உங்களுக்கு மாயாச்சாரம், சோ மாயா கஷாயம் இல்லாம போனதுனால அந்த உங்களுக்கு அவருக்கு வந்து அந்த என்ன பிரத்திகாரியம் வருது, சாமர பிரத்திகாரியம் அவருக்கு உண்டாகுது அப்படிங்கிறதாம். சோ பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஊர்தவம் முகுர் கததி யாத்தி ச நிம்ன விருத்திம் மாயாவினாம் து மனசா சம வக்ரவிருத்திம் தே தேபியஸ்தனு ஸ்தவ விபாதி சுச்சாமரௌகவ் மாயாதி சூன்ய ஹிருதயோ பவதன்யனா ந. சோ இது சமஸ்கிருத பாடல். ஹிந்தி பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
ऊपर जाकर बार बार फिर फिर नीचे आते चामर, मायावी जन कुटिल मना ज्यों मानो वक्र वृत्ति रखकर, चमरों से शोभित प्रभु तन ये सबसे मानो कहता है, अन्य किसी का हृदय यहाँ पे बिना माया ना रहता है. சோ இங்க வந்து அதான் சொல்ற சாமரம். நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு தேவர்கள் யக்ஷன் வந்து ரெண்டு பக்கம் இருந்து சாமரம் வீசுற மாதிரி இருக்கிற இதுதான் பாக்குறோம். பிரதிபிம்பத்துக்கு கூட பார்க்கும்போது ரெண்டு ஆக்ஷன். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 64 சாமரம், அப்போ 32 ஜோடி ரெண்டு பக்கம் நின்று. அப்போ பகவானுக்கு வந்து எத்தனை சாமரம் வீசப்படுது? 64 சாமரம் வீஸ் அந்த மாதிரி இதுவாகுது. சோ எதனால வந்து அந்த சாமரத்தை இது பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவானே உங்களுக்குள்ள மாயாச்சாரம் இல்ல. சோ அந்த மாயாச்சாரம் எங்க வந்துருச்சு? இந்த சாமரத்துல வந்துருச்சு. சோ அதனால உங்ககிட்ட எதுவுமே இல்லவே இல்லை. அதனாலதான் இந்த சாமரம் உங்களுக்கு வீசப்படுது. அந்த மாயாச்சாரம் அப்படிங்கிறது குடிலத்தான் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறது, ஏய்க்கிறது, அந்த மாதிரிலாம். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மாயாச்சாரத்துல வர முடியும். வசனத்துல பேசுறது ஒண்ணு பேசுறோம், செயலை செய்யும் போது வேற ஒண்ணு செய்யறோம், மனசுல நினைக்கிறதோ அதுல இருந்து வேறானதா இருக்கு அப்படிங்கிறதா. சோ அந்த மாதிரி பண்ணும்போது சோ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாயாச்சாரம் கூட எது காரணமா வருது? மாயா கஷாயம் காரணமா தான் ஏற்படுது. சோ யார்கிட்ட மாயா கஷாயம் இருக்கோ சோ அவங்களுக்கு இந்த மாதிரி மாயாச்சாரம் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறதா. சோ பகவான் கிட்ட வந்து பார்த்தோம்னா அந்த மாயா கஷாயம் நஷ்டம் அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதா. சாமரத்தை வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போகுது, திருப்பி மேல இருந்து கீழ் நோக்கி வருது. சோ அப்ப அது கீழே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சாமரத்தோட அந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? வளைஞ்சு போயிடும் இல்லையா? இப்படி நம்ம தொங்க விட்டு இருக்கும்போது நேரா இருக்கு. அதே நீங்க வீசும்போது பாத்தீங்கன்னா கீழே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த சாமரத்துக்கு அந்த இது இருக்கிறது என்ன ஆகுது? வளைஞ்சா மாதிரி ஆயிடுது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கீழே இருந்து மேல போகும்போது, மேல் பக்கம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு வளைவு ஏற்படுது. சோ இது வந்து உங்களுக்கு வந்து வக்ர விருத்தியா உங்களுக்கு வந்து வளைஞ்சி இருக்கிறது. அந்த வக்ர விருத்தியா அந்த காரியம் வந்து நடக்குது. மேல மேல திருப்பி திருப்பி வக்ரமா உங்களுக்கு வந்து அந்த மாயத்துல வரும்போது அது வளைஞ்சு வளைஞ்சு போறது நடக்குது அப்படிங்கறதாம். அப்போ வந்து வந்து கீழே வணங்கும் போதும் அது இருக்கு. சோ மேல கொண்டு போகும்போதும் அது வந்து அந்த மாயா கஷாயம் இருக்கு. அதுல வந்து அது காரணமா தான் அது வந்து வளைஞ்சி அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதாம். ஆனா பகவான் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாயா கஷாயம் இல்ல. அதுதான் அது அவருக்கு அடையாளமா அந்த சாமர் பிரதிகாரியம் அடைஞ்சிருக்காரு. அவர் அந்த அந்த பிரதிகாரத்தை அவர் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறதாம். சோ அது கீழே அந்த சாமரம் வந்து கீழே வணங்கும் போதும் பாத்தீங்கன்னா அது ஒரு வளைவு அடையுது, ஒரு ஒரு குடிலத்தா ஒரு இதை வந்து அடையுது, வக்ர விருத்தி பண்ணுது அப்படிங்கறது சொல்ல அவர் வந்து கையாண்டிருக்காரு. அவர் அது கீழே இருந்து அந்த மாதிரி பண்றதுக்கு பேரா அவர் வந்து அதை வக்ர விருத்தி அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடில விருத்தி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா. சோ அதனால இந்த சாமரம் மூலியமா நீங்க அழகுடையவரா உங்களுடைய சரீரம் வந்து சாமரத்தால அழகானதா வந்து இருக்குதுன்னு சொன்னா அப்போ உங்களுக்குள்ள வந்து அந்த மாயாச்சாரம் இல்ல அப்படிங்கறதான். உங்களை தவிர இந்த உலகத்துல மாயாச்சாரம் இல்லாத இருதயம் இருக்கிறவங்க யாருமே வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கறத அந்த பாடல் சொல்லுது. இது வந்து இதுல வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அடுத்த பாடலுக்கு போகாம நடுவுல வந்து கொஞ்சம் விஷயம் அவருக்கு வந்து இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்ததா சொல்லிட்டு அதை பத்தி பேசுறாரு அவரு. எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு கேவல ஞானம் நடந்த போது ஒரு நிகழ்வு பத்தி அது பத்தின ஒரு இது இருக்கு. ரெண்டு மூணு இது இருக்கு, அதுல குறிப்புகள் இருக்குங்கிற போது வித்தியாசம் இருக்கிற குறிப்புகள் கேவல ஞானம் அடைஞ்ச போது சமவசரணம் எங்க அமைஞ்சது, எந்த இடத்துல, அதை பத்தின குறிப்புக்காக அவர் வந்து நடுவில் இதை பத்தியும் பேசுறாரு. இது நான் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு இது ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி இதை வந்து சொல்றாரு மகாவீர் சுவாமி. இதுல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
எல்லா பகவானுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? கேவல ஞானம் அடைஞ்சோடனே மகாவீர் அந்த பகவான் வந்து 5000 விரலுக்கு மேல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சமோசரணம் வந்துரும். பகவான் அங்க வீற்றில் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய திவ்ய துவனி வந்து இதுவாக ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது மகாவீர சாமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த திவ்ய துவனிக்கும் அந்த இதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சில வித்தியாசமான ஒரு இதெல்லாம் அங்க நடந்தது இல்லையா? சோ பகவான் சுவாமி இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு எங்க கேவல ஞானம் அடையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ரிஜுகுலா நதிக்கரையில தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேவல ஞானம் அடைகிறாரு. சோ கேவல ஞானம் அடைஞ்ச உடனே அந்த சமவசரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் ஜிரம்பிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் பேர் சொன்னாரு. சோ அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சமோசரணம் அங்கதான் அமையுது அப்படிங்கறதா. அதுக்கப்புறம் தான் விபிலாச்சல பர்வதத்துக்கு வந்ததாகவும் குறிப்பு இருக்கு அப்படிங்கறதாம். எதுல வந்து இது வந்து 3 இடத்துல இருந்து ஒரு குறிப்பை அவர் சொல்லியிருக்கார். ஒண்ணு உத்தர புராணத்திலிருந்து, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ய பாத சுவாமி இது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வீரசேன ஆச்சாரியர்ல இருந்து சொல்றாரு. சோ இதுல முதல்ல சொல்றது இந்த குறிப்பு எதுல இருக்கு அப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா உத்தர புராணத்துல இந்த குறிப்பு இருக்கு. அதாவது பகவான் ரிஜிகுலா நதி கரையில கேவல ஞானம் அடைகிறாரு. அப்புறம் ஜிரம்பிகா அப்படிங்கிற இடத்துல அவருக்கு வந்து சமவசரணம் அமையுது. அதுக்கப்புறம் வந்து விபிச்சால அதுக்கப்புறம் அஹ் அந்த விபிலாச்சல் பர்வதத்துக்கு அந்த இடத்துக்கு அது அங்க வந்து விகாரம் ஆகுது, அந்த இடத்துக்கு வருது அப்படிங்கறதாம். சோ இதுல வந்து ஆஹ் இதுலயே கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்ப எப்படி நடந்திருக்க முடியும் அதுக்கான அந்த நிகழ்வுகள் பத்தியும் சிந்தனை வந்து நான் வந்து பண்ணேன். இந்த 3 வித்தியாசமா இருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு இது வரைக்கும் யாரும் வந்து இத பத்தி இது பண்ணல, சர்ச்சையும் பண்ணல. இத பத்தி எல்லாம் சரி அந்தந்த குறிப்பு ஒண்ணுன்னு இருக்கு, அது அப்படி அப்படியே ஏத்திட்டாங்க. எனக்கு வந்து அது வந்து யோசிக்கணும்னு தோணுச்சு. இது இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணங்களை இது பண்ணதுனால அந்த 3 குறிப்புகளையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏன்னா அவருக்கு வந்து சமோசரணம் அமைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு திவ்ய துவனியே இதுவே ஆகல. சபை நிறைஞ்சாச்சு, எல்லாம் ஆயாச்சு, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு போச்சு. ஆனா 66 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து சம் திவ்ய துவனி இதுவாகல, வரல. சோ அப்போ வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்திர பூத்தி வரும்பொழுதுதான் வந்து முதல் தேசனா இதுவாகுது அவருக்கு திவ்ய துவனி வெளியில வருது அவருக்கு இல்லையா? சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ வந்து இதுல வந்து 2 இருக்கு. சோ முதல் தேசனா எங்க நடந்தது? சோ இங்க நடந்ததா? அதாவது அந்த ரிஜிகுலா நதிக்கரையில ஏற்பட்ட போது அந்த சமவஸ்தானத்திலேயே நடந்ததா, இல்ல விபிலாச்சல பர்வதத்தில் தான் முதல் தேசனா நடந்ததா அப்படிங்கிறது. சோ ஆனா உத்தரப்புராணத்துல என்ன சொல்றாங்க? முதல்ல அங்க வந்து அங்கே அந்த நதிக்கரையிலேயே அங்கேயேதான் கேவலஞானர் அங்க சமோசனம் நடக்குது. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து இந்திரபூத்தி வராரு. அதுக்கப்புறமா திவ்ய துவனி வெளியாகுது. சோ அங்க இருந்ததுக்கு அப்புறமா அந்த முழு சமசரணமும் விகாரமாகுது. எங்கேக்கு? விபிலாச்சல் பர்வதத்துக்கு போகுது உங்களுக்கு. ராஜகிரி நகரத்துல இருக்கிற விபிலாச்சல பர்வதத்துல அந்த சமவசனம் அங்க போய் நிக்குது. சோ அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து இருக்காங்கங்க, உங்களுக்கு ஸ்ரீனிகி ராஜா வந்து அங்கதான் அந்த இடத்துலதான் அவர் வந்து அவருடைய உபஸ்திதி அவருடைய இருப்பு எங்க வருது? விபிலாச்சல பர்வதத்துல இருக்கும் பொழுதுதான் நடக்குது அப்படின்னு. சோ இது வந்து ஒரு இது ஒரு குறிப்பில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் இவரு எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தா வீரசேன மகாராஜா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தவளா ஜெயதவளா எழுதின அந்த ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா அவருடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த அர்த்தகர்த்தா எங்க அடைஞ்சாரு, அதாவது கேவல ஞானம் எங்க அடைஞ்சாரு, அது அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து திரவிய திரவிய காலபாவம் பத்திலாம் அங்க பேசும்போது கஷேத்திரத்தை பத்தி பேசும்பொழுது அவர் அங்க என்ன குறிப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து விபிலாச்சல் பர்வதத்துலதான் அவருக்கு வந்து அந்த அர்த்தகர்த்தா இது நிகழ்ந்ததா, அதாவது கேவல ஞானம் நடந்ததா அவர் வந்து சொல்றாரு. சோ அங்கதான் அவருடைய முதல் தேசனா
நடந்ததாவும் குறிப்பு எதுல இருக்கு, உங்களுக்கு இந்தவளா ஜெயதவளா எழுதுன ஆச்சாரிய எழுதுன அந்த இதுல அந்த குறிப்பு இருக்கு. சோ இப்ப அத்தனை நாளுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேப் இருந்ததுல 66 நாள். சோ அத்தனை நாளுமே அந்த சமோசனம் அங்கேயேதான் இருந்துதா அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி அதை பத்தின இதெல்லாமும் உங்களுக்கு வந்து அந்த இதுல கொடுத்துட்டு இருக்காரு. அங்க விருளாச்சல பருவத்தை தான் நடந்துதா அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இத பத்தி யாருமே வந்து ரொம்ப சர்ச்சை பண்ணல. நான் தான் இப்போ முதல் தடவை உங்ககிட்ட அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து இது ரெண்டாவதான ஆச்சாரியருடைய இதுவா இருக்கு, குறிப்பு இருக்கு. அவருடைய பார்வையில விபிலாச்சல் பர்வதத்துல மகாவீர சுவாமிக்கு கேவல ஞானம் ஏற்பட்டதா இருக்கு அப்படிங்கறதா. சோ அந்த இடத்துலதான் எப்போ அவருக்கு தேசனம் ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறமா தான் அங்க வந்து ஸ்ரீனிகராஜன், ஏன்னா ஸ்ரீனிகராஜன் வந்து விபிலாச்சல் பர்வதம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ராஜகிரி நகரத்துல இருக்கு. ஸ்ரீனிகராஜன் வந்து ராஜகிரி நகரத்தோட அரசன் அப்படிங்கிற பொழுது அங்க சமோசரணம் வரும் பொழுது அவன் ஸ்ரீனிகராஜன் வந்து அதுக்கு வந்து வணங்குறாரு, பகவானை பக்தி பண்றாரு. அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து சமோசனத்துக்குள்ள அமர்ந்து அவர் வந்து கேள்வி எல்லாம் கேட்கிறாரு இல்லையா, தன்னை பத்தி தன்னுடைய பவம் பத்தினது, தான் என்னவா ஆகணும் என்னவா இருந்தோம் எப்படி ஆக போறோம் அப்படிங்கிற பவம் அந்த இருக்காம். சோ பவம் பத்தின கேள்வியெல்லாம் அவர் அங்கதான் வந்து கேட்கிறாரு அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து இது வந்து ஒரு இதுவா இருக்கு. சோ அதனால ராஜகிரி நகரத்துல தான் முதல்ல அவருக்கு வந்து திவ்ய தேஷ்னா ஏற்பட்டது அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அங்கிருந்து அவங்களுக்கு வந்து தர்ம தீர்த்த பிரவிற்த்தியும், ஏன்னு சொன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் அதை பத்தின குறிப்பும் வந்து கொடுத்திருக்காரு. அவரு எதை பத்தின குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பகவானுக்கு வந்து என்னைக்கு வந்து திவ்ய துவனி வெளிப்பட்டதோ அந்த நாள் நம்ம வந்து என்ன சொல்றோம், உங்களுக்கு வந்து ஆரம்பமானதுன்னா தர்ம தீர்த்தம், அதாவது என்னைக்கு தேசனம் ஆரம்பிச்சதோ அது வந்து தர்ம தீர்த்தத்துக்கான ஆரம்ப நாளாவும் அதை நம்ம என்னவா கொண்டாடுறோம், வீரசாசன ஜெயந்தியாவும் கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த வடிவுல இருக்கு அப்படிங்கிற குறிப்பு அந்த இதுல வந்து இருக்கு. வீரசனாச்சாரர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. மூணாவதாவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார், நிர்வாண பக்தி படிக்கும்பொழுது இந்த வியூவும் எனக்கு வந்து கிடைச்சது. நிர்வாண பக்தி எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா பூஜ்ய பாத சுவாமி எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா வைவார் பர்வதத்துலதான் அங்கதான் அவருக்கு வந்து இது நடக்குது. கௌதம் சுவாமி அங்கதான் வந்து அவருக்கான கேவல ஞானம் வந்ததா அதுல வருது, நிர்வாண பக்தியில அப்படின்னு சொல்றாரு. ராஜகிரக நகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 மலைகள் இருக்கிறதுக்கான அந்த ஊர் வந்து பிரசித்தமானது. 5 பர்வதம் இருக்கிற ஊரு. அத வந்து பஞ்ச சைல நகரம் அப்படிங்கிற பேர்லயும், அதே மாதிரி பஞ்ச பகாடி தீர்த்தம் அப்படிங்கிறதுலயும் அது வந்து பிரசித்தமான பேருடையதா இருக்கு. எது அந்த ராஜகிரி நகரம் நகரம் அப்படிங்கறதுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பர்வதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல வந்து வைவார் அப்படிங்கிற இருக்கு, மலை இருக்கு. சோ அது எந்த பக்கம், நகரத்தோட தெற்கு பகுதியில அந்த பர்வதம் வந்து இருக்கு. அப்புறம் விப்லாச்சல் பர்வதம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைரத்திய கோணம், அதாவது நகரத்தோட தென்மேற்கு பகுதியில அந்த விபிலாச்சல பர்வதம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ரிஷிகிரி அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு, அது கிழக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பர்வதம் சின்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து வாயவ இல்லைன்னா அது மேற்கு பகுதியில அதை ஒட்டி அந்த இந்த இதுல திசையில 2 பக்கமும் 2 இதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நகரத்தோட வடகிழக்கு பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இத பத்தின குறிப்புகள்லாம் அதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து முடிஞ்சு போகுது. சோ அடுத்த வீடியோ வரும்போது அதுக்கப்புறம் அதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து பாக்கலாம். ஓகேவா? ஓகே ஆண்டி, தேங்க்ஸ். ஓகேப்பா.
அந்த ம். சாமர பத்தி சொன்னீங்க இல்லையா? மாயாச்சாரம் ஆமா. போனதுனால சாமர வந்துருந்து. சாமர வந்து அது அந்த இடம் கொஞ்சம் சரியா புரியல. அதாவது அது வளைஞ்சிக்கிறதுனால அங்க மாயாச்சாரம் இதுக்கு வந்ததுன்னா, என்ன அது? அது என்ன சொன்னாரு அது? அவர் அவர் சொல்றாரு மாயாச்சாரம் என்கிட்ட வந்து இவருடைய கற்பனைய சொல்றாரு. மாயாச்சாரம் பூரா சாமரத்துக்கு வந்துடுச்சு. அவர்கிட்ட எந்த மாயாச்சாரமும் இல்ல. அதனால உங்களுக்கு வந்து ஏன்னா அதுவே மாயாச்சாரத்துல தான் இருக்கு. ஏன்னா கீழ விழும்போது வளைஞ்சு போது, மேல போம்போது வளைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொழுது, அந்த மாயாச்சாரம் பூரா எதுகிட்ட வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த சாமரத்துக்கு வந்துருச்சு அது. அதனால தான் அது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு அப்படிங்கிறதான். ஆனா அந்த 64 சாமரமும் வந்து எதனுடைய அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அவருக்கு மாயாச்சாரம் இல்லாம போனதுனால தான் அந்த வைபவம் வந்து அவருக்கு அந்த பிரதிகாரம் அவருக்கு வந்து அதனுடைய அடையாளமா அந்த வைபவம் இருக்கு அவருக்கு அப்படிங்கிற அது 2 பக்கமா பார்க்கிறது ஒண்ணு. அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ம். ஓகே. தேங்க்ஸ் ஆன்டி. புரியுது ஆன்டி. ம். அடுத்த வாரம் ஓகேப்பா. பார்க்கலாம். ம். அடுத்த வாரம் பார்க்கலாம்ப்பா. சமயக் தர்ஷன்ப்பா. ஜெனி ஓகேப்பா. என்னப்பா எல்லாருக்கும் ஜெய் ஜினேந்திரப்பா. சமயக் தர்ஷன்ப்பா. ம். மீட்ஸ்.